இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழ்க்கைய பத்தின ஒரு புரிதல், ஒரு பதிவு. தினந்தோறும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறோம், செய்கிறோம், சிந்திக்கிறோம், அனுபவிக்கிறோம், ஆதரிக்கிறோம், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க. ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து வளர்ந்து ஆளாயி கிரேவியார்டுக்கு போற வரைக்கும், இறப்பு வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை அந்த மனிதன் எப்படி வாழ்றாரு, என்ன மாதிரி வாழ்க்கை அவர் வாழ்கின்றார் அப்படின்றது சுற்றியுள்ள சூழல், மனிதர்கள், அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், சிந்தனைகள், அவங்களோட பேச்சு, சொசைட்டி, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். சோ நம்ம இங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம சின்ன குழந்தையா பிறக்கிறப்ப நமக்கு ஒரு விளையாட்டுத்தனமாக, வெகுளியாக, வெள்ளந்தியாக, எதுவுமே நமக்கு நத்திங் பாதர்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்து கொண்டு போயிட்டே இருப்போம். இப்ப ஒரு குழந்தை ஒரு சாக்லேட் பேப்பரை பார்க்குது, இல்ல ஒரு முட்டாயை பார்க்குதுன்னா அதை போய் உடனே எடுத்து வாயில வச்சிரும். ஸோ ஒரு குழந்தை அது முட்டாயின்னு தெரியும், அதை எடுத்து வாயில வச்சிருது. அந்த குழந்தைக்கு அது கீழே கிடந்திருக்கு, அதுல தூசியா இருக்கு, இல்ல அது நமக்குரியது இல்லை, இதை எப்படி நம்ம எடுக்கலாம், அந்த குழந்தை அதெல்லாம் யோசிக்காது. அது பார்க்குது, அதை போய் எடுத்து வாயில வச்சிரும். சோ அந்த அளவுக்கு ஒரு வெகுளியாக, வெள்ளந்தியாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு மனிதர் வளர 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 எவ்வளவோ மாற்றங்கள் அந்த மனிதனுக்கு எழக்கூடிய கேள்விகள் மூலமாக, அவரது நடத்தை மூலமாக, சமுதாயம் அவரிடம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, சமுதாயம் வைத்திருக்கும் எதிர்பார்ப்பு, சுற்றியுள்ள சொந்தங்கள் வைத்திருக்கும் எதிர்பார்ப்பு, அவர் மேல வச்சிருக்க எதிர்பார்ப்புகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு மனிதரை இந்த உலகத்துல ஒரு வாழ்வதற்கான ஒரு வழியை மட்டும் இல்லாம சில வழிகளுடனும் மனிதர்கள் அவர்களது வாழ்க்கையை கடந்து செல்கிறார்கள். இதான் ட்ரூ ஃபேக்டுங்க. நம்ம பிறக்கிறப்ப இது சரி, இது தவறு, இது செய்யக்கூடாது, இது செய்யலாம், இது எதுக்கு, இது என்ன, இந்த மாதிரிலாம் there was no laws, rules and regulations. இதை நான் சொல்றப்ப நீங்க அப்புறம் எதுக்கு மனிதரா பிறக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரிதான் செயல்படணும் அப்படின்லாம் இருக்குல்ல. that is completely fine. It's a choice to live it that way. ஆனா நீங்க நம்மெல்லாம் என்ன வாழ்க்கையை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க்கை அப்படின்றது எதற்காக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, we have to discover it. நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன சிந்திக்கணும், என்ன சிந்திக்க கூடாது, என்ன செய்யக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிப்போம். இல்ல பாஸ்ட்ல இருந்து அப்படி ஆகி போயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, பாஸ்ட்ல நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், இல்லை என்ன கஷ்டப்படுத்தினாங்க, நான் இதை இழந்துட்டேன், அதை இழந்துட்டேன். நம்ம பாஸ்ட்ல நிறைய விஷயங்கள் நம்மளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணும். we will be stuck in our past. ஸோ இதர் ஃபியூச்சரை பத்தின ஒரு
பயமோ கவலையோ இல்லை கடந்த காலத்தை பத்தின ஒரு பயமோ இல்லை கவலையோ இருக்கும். நிகழ்காலத்துல செயல்படக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்பவுமே இழந்துடுறோம். தட் இஸ் ஃபைன். இப்ப நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணேன் அப்படின்னா என்ன இந்த பதிவு ஆழமாக புரியும். என் பேர் ஆனந்த் கணேஷ். தெரியும்னு சொல்றீங்களா? என் பேர் ஆனந்த் கணேஷ். நான் மதுரையில இருந்து பேசுறேன். எனக்கு பேசிக்கலா பேசுறதுக்கு பிடிக்கும். புது புது மனிதர்களிடம் உரையாடுவது பிடிக்கும். மோட்டிவேஷன் நிறைய நல்லாவே பண்ணுவேன். அப்புறம் ட்ரைனிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ஸ், ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் நல்லது தானே சார்? நல்லா தானே பண்றீங்க. இது எதுக்கு நீங்க வந்து இந்த பதிவுல வந்து தெரியப்படுத்தணும்? யா, தட்ஸ் ஃபைன். இதெல்லாம் நான் நல்லா சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஆழமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதற்காக ஏன் அப்படின்னு கேட்காம நான் ஒரு செயலை ஈடுபட்டு கொண்டிருக்கேன். ட்ரைனிங், டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவோ ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன், எவ்வளவோ ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ விஷயங்கள் வந்து பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஸோ வாட் ஆம் ஐ டூயிங்? இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் ஏன் வந்தேன்? எப்படி எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது? எதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன்? எந்த இடத்துல இது ஆரம்பிச்சது? இதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன், நத்திங் ராங் அபவுட் தட். நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் there is an impact in this world and we do it for நம்மளோட செயல். அப்ப நான் காலேஜ் ஃபைனல் இயர் அரவுண்ட் 7th செமிஸ்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லிட்டு ஒரு சிலபஸ் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அமேசிங் ஃபேக்கல்ட்டி எனக்கு அமைந்தக்கூடிய அந்த ஃபேக்கல்ட்டி வந்து ஹி இஸ் அன் அமேசிங் ஃபேக்கல்ட்டி. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செமிஸ்டர்ல எக்ஸாம், அந்த டெஸ்ட்லாம் வைப்பாங்கல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமிஸ்டருக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த 7th செமிஸ்டர் உள்ள போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல நான் வாங்கக்கூடிய மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 100க்கு 20 ஃபெயில். சார் எங்களோட ஃபேக்கல்ட்டி வந்து உள்ள கிளாஸ்ல எந்திரிச்சு நின்று ஆனந்த் கணேஷ் அப்படின்னு கூப்பிடுறாரு. ரோல் நம்பர் வந்து நல்ல ஒரு ரோல் நம்பர் 3004ன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த நம்பரை சொல்லி கூப்பிடுறாங்க. நானும் போறேன். போயிட்டு பார்க்குறப்ப அந்த பேப்பரை காட்டி, நீலாம் எதுக்கு படிக்க வர்ற, ரொம்ப வந்து ஒரு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாரு. ஏன்னா 100க்கு 21ன்றது ஃபெயில். அங்க பாத்தீங்கன்னா அவர் சத்தம் போடுறாரு, நீலாம் எதுக்கு படிக்க வர்ற, இவ்வளவு கம்மியா மார்க் வாங்கியிருக்க, படிக்கிறத தவிர உனக்கு வேற என்ன வேலை இருக்கு? ஸோ எவ்வளவோ விஷயங்கள் வந்து சொல்றாரு. நீ கோச்சிங் வாட், ஈவினிங் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்றாரு. நிறைய விஷயங்கள் வந்து திட்டுறாருன்னு வைக்கலாம். அப்ப எல்லாரும் வந்து கிளாஸ்ல உட்கார்ந்துருக்காங்க. அவர் கூப்பிட்ட அந்த சூழல் பக்கத்துல நிறைய கேர்ள்ஸ் சுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய
கேர்ள்ஸ் தான் இருந்தாங்க. ஸ்டில் ஐ ரிமெம்பர் தோஸ் ஃபேசஸ். அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன வந்து அந்த இடத்துல கூப்பிட்டு வச்சு ரொம்ப ஒரு அசிங்கப்படுத்திட்டாங்க, நம்மளை வந்து குறைவா பேசிட்டாங்க, நம்ம வந்து ஐ டோன்ட் பிலாங் டு திஸ் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். ஸோ அந்த இடத்துல அந்த சூழல்ல எனக்கு அவர் மேல கோவம்லாம் இல்லை. கோவம்னா நம்ம சொல்லிடலாம், கோவம்லாம் கிடையாது. என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, இந்த இடத்துல நான் என்னை ப்ரூவ் பண்ணணும். அடுத்த எக்ஸாம் நான் நல்லா படிக்கிறேன், புரிஞ்சு படிக்கிறேன், புரியாம படிக்கிறேன்லாம் கிடையாது. நான் அடுத்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும், நோ மேட்டர் வாட். இதே சாட்டை நான் வந்து என்னால் முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். அந்த ப்ரூவிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. யா, ஸோ வாட் ஐ டிட் இஸ் செம்மையா படித்தேன். ஏன்னா எனக்கு தியரி, அந்த தியரின்றது எனக்கு நல்லாவே வரும். ஸோ வந்து செம்மையா படிச்சாச்சு. படிச்சுட்டு எழுதி அடுத்த அடுத்த டெஸ்ட்டில் இந்த மாதிரி மறுபடியும் ஆனந்த் அந்த ரோல் நம்பரை வச்சு கூப்பிடுறாங்க. நான் போகிறேன். செம்ம கெத்தா see that conference all வேற லெவல் இருக்கும். ஏன்னா நம்ம செம்மையா எழுதியாச்சு. ஐ டெஃபினெட்லி நோ வேற லெவல்ல நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்றது. சார் சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் என்னைய பார்த்துட்டு, என்ன மறுபடியும் என்ன இப்படி எழுதியிருக்க, லாஸ்ட் டைம் சத்தம் போட்டு இவ்வளவு கம்மி மார்க் வாங்கியிருக்க. எனக்கு என்ன புரியல ஒண்ணுமே. நம்ம நல்லா மார்க் வாங்கியிருக்கோமே, நம்ம எதுக்கு திட்டுறாரு, நம்ம என்ன கான்ஃபிடன்ஸ் இல்லையே சார். இது பேப்பரை பாருங்க சார், நான் பேப்பரை காட்டுங்கன்னு சொல்லி பேப்பரை வாங்குறேன். வாங்கி பார்த்தா அது வேற ரோல் நம்பர், ஆனா என்னோட சேம் நேம். ஸோ ஹீ காட், அவங்க வந்து அந்த பேப்பரை வந்து இல்லை சார் இது என்னோட பேப்பர் கிடையாது, என்னோட எடுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்த்தா அதுக்கு அடுத்து வந்து என் பேப்பர் இருக்கு. அதுல வந்து அமேசிங் மார்க், ரொம்ப மார்க்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய மார்க் கிடையாது. பட் இட் வாஸ் ஒரு 50க்கு ஒரு 35 அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய மார்க் அப்ப. ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் மார்க். அதை பார்த்துட்டு எனக்கு நீ கெட்டா நடந்து வரப்பே தெரிஞ்சுதுப்பா, கான்ஃபிடன்ஸ்லேயே தெரிஞ்சுது நீ வந்து நல்லா எழுதியிருப்ப அப்படின்றது. குட் குட் அப்படி சொல்லிட்டு போய் உட்கார சொல்றது எல்லா அதே கேர்ள்ஸ். சரி, அதே மாதிரி அந்த சூழல் இருந்தது. ஒரு சாதிச்ச ஃபீலிங். அந்த இட் இஸ் எப்படி சொல்றது, ஐயா திஸ் இஸ் மீ, இஸ் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, ஐ டிசர்வ் திஸ்ன்றது. ஸோ இப்போ எனக்கு அன்னிலேருந்து இந்த பேட்டர்ன் வந்து செம்மையா டெவலப் ஆயிடுச்சு. எங்கெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லி மற்றவர்கள் சொல்றாங்களோ அங்கெல்லாம் நம்ம வந்து நம்மளை ப்ரூவ் பண்ணி காட்டணும், நம்மளை வந்து நம்ம உயர்த்தி காட்டணும். என்ன நீ சொல்லிட்டேல, நான் செஞ்சு காட்டேன், நான் செஞ்சு காட்டேன், நான் செஞ்சு காட்டுறேன்னு எனக்கு அப்ப டெவலப் ஆன ஒரு பேட்டர்ன் தான் இப்போ வரைக்கும். ரீசெண்டா இப்ப நான் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்க ஒன் ஆஃப் த ரீசனே வந்து ஐ வாஸ் அந்த இடத்துல எனக்கு கிரியேட் ஆன ஒரு பேட்டர்ன். எப்படிப்பா நீங்க அது அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு எப்படிப்பா நீங்க வந்து நீங்க ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லையே, நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கு. we are running a pharmaceutical business, right? And வந்து பாத்தீங்கன்னா நாங்க நல்லா we are being amazing. பட் ஒன் ஸ்டேஜ் நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்கூல்ல என்டர் ஆகிறப்ப வாட் ஹேப்பன்ட் இஸ், சுற்றி உள்ள சூழல், மனிதர்கள், nothing wrong about them, whatever they conveyed, whatever they spoke, அவ்வளவுதான். வாட் ஐ டேக் அதான் மேட்டர். அப்புறம் வந்து எஸ்பெஷலி மை ஃபேமிலி மெம்பர்ஸ் and they are being with me till now. I feel happy and grateful for that. அந்த இடத்துல பிசினஸ்ல I couldn't do best, என்னால பெஸ்டா பண்ண முடியல. one period of time என்ன ஆச்சுன்னா the business was not in my control. So எனக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் ஆல்ரெடி இருக்கு, எந்த இடத்துல
என்னால உன்னால பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆப்வியஸ்லி ஒரு பிசினஸ்ல நம்ம சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, நாட் ஓன்லி பிசினஸ், இன் ஜாப் எங்கேயுமே நம்ம பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உன்னால இது பண்ண முடியாது, நீ செய்யக்கூடாது, உன்னால முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி சூழல் தான் எங்க ஃபேமிலி பிசினஸ்லயும் வந்தது. பீப்புள் அரவுண்ட் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, யூ கான்ட் டூ திஸ், இது ரொம்ப ஒரு டஃப்பான கேம், அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி நாட் ஃபார் யூ, அந்த மாதிரி எவ்வளவோ சொன்னாங்க. ஸோ வாட் ஐ டிட் இஸ், என்னால முடியாதா, சேம். ஆனா இந்த இடத்துல என்ன மாதிரி பேட்டர்ன் டெவலப் ஆயிடுக்குன்னா, ஓகே என்னால ஐ வில் ப்ரூவ் மை செல்ஃப், ஐ வில் ப்ரூவ் மை செல்ஃப். நானே ஒரு பிஸ்னஸ், அமேசிங் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி, ஐ ஸ்டார்ட் மை ஓன் வெஞ்சர் and I was running it. So இந்த பேட்டர்ன் எங்க இருந்து டெவலப் ஆகுது, எதுக்காக ட்ரேடிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குள்ள வந்தேன், எதுக்காக ஒரு விஷயம் நான் செய்து கொண்டிருக்கிறேன், எதுக்காக நான் ஒரு செயலை ஈடுபடுறேன், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் டு ப்ரூவ் மை செல்ஃப். என்ன நீ முடியாதுன்னு சொல்லிட்டல, என்ன நீ அசியப்படுத்திட்டல, என்ன நீ அவமானப்படுத்திட்டல, நான் யாரு காட்டுறேன், டு ப்ரூவ் மை செல்ஃப். இது என்னோட பேட்டர்ன் ஆயிடுச்சு. எப்ப நான் காலேஜ் படிக்கிறப்பவே I will go any extreme to prove myself. Who am I? So I started a venture. அப்ப யோசிச்சு பாருங்க, I will be doing இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்னா வேற லெவல் நம்மளோட இதெல்லாம் இருக்கும். அந்த பேஸ் where it comes from, the pattern developed, our context behind the doing to prove myself I am right. Yeah, whatever I did, it's amazing. Whatever I'm doing, it's great. The context behind that. நான் எதுக்கு இதை ஷேர் பண்றேன் அப்படின்னா, உங்க லைஃப்ல நீங்க நிறைய பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, எவ்வளவோ விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஜஸ்ட் கோ டு யுவர் பாஸ்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட், நம்ம இந்த அன்னைக்கு இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கோம், இவ்வாறு ஒரு தொழிலையோ இல்ல ஒரு ஜாப்லயோ இருக்கும் அப்படின்னா, இல்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆர் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஏதோ ஒரு it's completely okay to do what we are doing right now. அந்த கான்டெக்ஸ்ட கிரியேட் பண்ணிட்டீங்க, ரீக்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க நம்ம இப்ப செய்யக்கூடிய செயல்கள் இன்னும் சிறப்பாகவும் முழுமையாகவும் மனநிறைவுடனும் நம்ம செய்யலாம். not to prove me, not to prove us. அந்த இடத்துல இருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் ஓரியன்டா நம்ம கான்டெக்ஸ்ட கொண்டு போகலாம். that changes the life நண்பா. find out what is the pattern you are dropped in, so you will find an amazing value from that. ஸோ இந்த வீடியோ எவ்வாறு உங்களுக்கு உதவுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிஸ்கவர் பண்ணுங்க உங்களை. தேங்க்யூ.